Throwing this rock really emphasizes how high up this cliff is. நம்மளால அந்த கல்லை ஆக்சுவலி எவ்வளவு ஹைட்ல தூக்கி போட்டாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு வந்து அந்த கல்லு ஏர்ல டிராவல் பண்ண டைம் தெரிஞ்சா மட்டும் போதும். அது எவ்வளவு நான் ஸ்டாப் வச்சு மெஷர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 8 செகண்ட் வந்தது. ஓகேங்களா? ஆனா இதுக்குள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிசிக்ஸ் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை நம்ம பூமியை வச்சுக்கலாம், இந்த காயினை வந்து அந்த கல்லுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த காயின் வந்து பூமியை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்கோ அதுக்கேற்றா போல அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? எப்படின்னா கிராவிட்டின்றது டிஸ்டன்ஸ் பொறுத்து மாறும். சோ நீங்க பூமியை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கீங்கன்னா உங்க மேல ஆக்ட் ஆகிற கிராவிட்டி கம்மியா இருக்கும். பூமி கிட்ட வர 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 கிராவிட்டி அதிகமாயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த கல்லை நீங்க விட்ட சமயத்துல இருந்து இந்த கல்லு ஒரே ஸ்பீட்ல டிராவல் பண்ணி பூமியை வந்து சேராது. ஏன்னா அது மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் வந்து ஒரு செகண்டும் பூமி கிட்ட வர 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 இன்க்ரீஸ் ஆகிட்டே போறதுனால இந்த கல்லோட ஸ்பீடுமே ஒரு செகண்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது எவ்வளவு ஒரு செகண்ட் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 9.81. இதுதான் நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி சொல்லுவோம். ஏன் ஆக்சலரேஷன்? ஒரு ஸ்பீட் வந்து நிலையா இல்லாம மாறிக்கிட்டே இருக்கணும் ஒரு செகண்டும், அது நம்ம ஆக்சலரேஷன். இந்த கல்ல விட்ட ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து அது 9.8 மீட்டர் டிராவல் பண்ணிருக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது செகண்ட் வந்து டபுளா 19.6 மீட்டர் டிராவல் பண்ணிருக்கும். மூணாவது செகண்ட் திரும்பி 9.8 வந்து ஆட் ஆயிருக்கும். அப்போ வந்து 29.4 மீட்டர் டிராவல் பண்ணிருக்கும். நாலாவது செகண்ட் இந்த மாதிரி 9.8 ஆட் ஆகிட்டே போகும். சோ அந்த கல்லு ஒரு செகண்டுக்கு டிராவல் பண்ண அந்த 8 டிஸ்டன்ஸையும் நீங்க மொத்தமா சேர்த்து ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைட் கிடைச்சிரும். அந்த ஹைட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 352 மீட்டர்ஸ் வருது. அப்ராக்சிமேட்டா ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 3 மீட்டர்ஸ்.